அஸ்மத்துல்லா உமர்சாய் 12 balls 18. அவர் தான் செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இந்த பஞ்சாபோட லாங் பேட்டிங் லைனப் ஒரு 8-9 வரையும் வச்சிருக்காங்கல்ல. ஜிடி கூட 3 வரையும் வச்சிருந்தாலுமே இந்த அளவுக்கு கேவலமா ஆட மாட்டாங்க. ஒரு லாங் பேட்டிங் லைனப் ஒரு 8 வரையும் வச்சிருக்க பேட்டிங் லைனப் வந்து இன்னைக்கு அஸ்மத்துல்லா உமர்சாய் தான் செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். அதுல ஒரு மேஜர் பார்ட் ஹெசல்வுட் ப்ளே பண்ணாரு. ஏன்னா ப்ரோ பஞ்சாப் பேட்டிங் பத்தி பேசுறீங்க, அதுல பேச எதுவும் இல்லன்னு நீங்க ஆர்சிபி பவுலிங் பத்தி பேச போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இப்போ பஞ்சாப் பேட்டிங் உண்மையாவே பேச எதுவுமே இல்ல, இதுதானே பேசுறதுக்கு கிடையாது. ஜெயிக்கும் பொழுது பண்டர் அதிகமா சொல்றீங்களே, இப்ப இந்த மாதிரி பேட்டிங்க்கு பண்டர்ட்ட இருந்து எதுவும் அட்வைஸ் வந்திருக்காதா? இப்போ ஒழுங்கா இந்த மாதிரி ஆடுங்கன்னு சொல்லி கன்வென்ஷனலா? ஏங்க பேட்டிங் வந்து எனக்கு புரியல. பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங் எல்லாமே இட்ஸ் ஆல்ரவுண்டட் யூனிட் தான். நீங்க வேணும்னே ப்ரீ டிட்டர்மைண்டா பண்ற பத்தி கேட்கணும்னு கேக்குறீங்க. இல்ல ப்ரோ, நான் அதை சொல்ல ப்ரோ. ஜெயிக்கும் போது நம்ம சொல்றோம்ல செம்ம கோச் செம்ம கேப் எல்லாமே நம்ம ஜெயிக்கும் போது பேசுறோம்னா, அப்ப இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்கும் போது சொல்லணும்லங்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எத்தனை தடவை ப்ரோ ஆர்சிபி கோச்சை பத்தி பேசியிருக்கீங்க? அதை கேக்குறேன் நான். நீங்க ஏன் கிரெடிட்ஸே கொடுக்க மாட்டீங்க ஆர்சிபி கோச்சுக்கு? நாங்க எப்ப கிரெடிட்ஸ் கொடுக்கணும்? நீங்க எல்லா வீடியோலயும் பதிவு பண்றீங்கல்ல ப்ரோ, அதனால நான் சொல்றேன். கேக்குறேன், ஏன் எந்த வீடியோலயுமே கோச்சுக்கு கிரெடிட்ஸே கொடுக்க மாட்டீங்க? நான் கொடுக்குறேன், நான் எனக்கு தேவைப்படும் போது நான் கொடுத்துக்கிறேன். கிடையாது, நான் கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. நான் தேவைப்படும் போது கொடுத்துக்கிறேங்கிறேன். நீங்க எல்லா வீடியோலயும் கேக்குறேன். ஆடலையேன்னு நான் பார்த்தேன், பேச்சிலேயே முடிச்சான்.